நல்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை வெளிவந்துள்ளது. கொள்கை வீரர் ராசா மீது அவதூறு பரப்புவதா? 2G ஊழல் என்று அந்த எண்ணிற்கு எத்தனை பூஜ்ஜியங்கள் என்று கூட தெரியாதவர்கள் ராசா மீது அவதூறு கிளப்பி சிறைக்கு அனுப்பினார்கள். தானே வாதாடி குற்றமற்றவர் என நிரூபித்து வாகை சூடியவர் ராசா அவர்கள். 2Gயை புறங்கண்ட வெற்றி வீரர். பொய்யர்களுக்கு வாக்காளர்களே பாடம் கற்பிப்பீர் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை வந்துள்ளது. மேலும் புதுவை மாநில சட்டப்பேரவை தேர்தல் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு திராவிடர் கழகம் ஆதரவு தெரிவித்தும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்ய புதுவை மாநில திராவிடர் கழகத்திற்கு அறிவுறுத்தியும் அறிக்கை விடுத்துள்ளார்கள். CBSE பாடத்திட்டத்தில் இந்தி திணிப்பு இல்லை என்று கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் தமிழ்நாடு எந்த ஒரு மொழி திணிப்பையும் ஏற்காது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பதிலளித்துள்ளார். புறப்பட்டார் தமிழர் தலைவர் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலை தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் 1952ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற தேர்தல் கணக்கீட்டின்படி வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் 17வது சட்டப்பேரவை தேர்தலில் 93 ஆண்டில் நடைபோடும் நமது திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் மாண்புமிகு கி. வீரமணி அவர்கள் இந்த 17வது சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அனுபவத்திற்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டின் மூத்தவர். 93 வயதில் 83 ஆண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர். இவ்வளவுக்கும் திராவிடர் கழகம் தேர்தலில் நிற்காத ஒரு சமூக புரட்சி இயக்கம். அப்படிப்பட்ட ஓர் இயக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் களப்பணியில் ஈடுபடுவது ஏன் என பலருக்கும் சந்தேகம் எழும். முக்கியமான காரணம், ஆட்சியில் யார் வர வேண்டும் என்பதை தாண்டி யார் வரக்கூடாது என்பதிலேயே திராவிடர் கழகத்திற்கு முழு அக்கறை உண்டு. அந்த அடிப்படையில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் 6ஆம் தேதி நெல்லை மாவட்டத்தில் தொடங்கி வருகின்ற 21ஆம் தேதி மாலை தஞ்சையில் தனது சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தில் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் ஏன், அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது ஏன் என்ற 2 புத்தகங்களை வெளியிட்டு பரப்புரை செய்கிறார்கள். ஒன்றிய அரசு சீன கண்காணிப்பு படக்கருவிகள் மற்றும் கைபேசி செயலிகள் மூலம் வெளிநாடுகள் இந்தியாவை கண்காணிப்பதை மறைப்பதாகவும் இதனால் குடிமக்களின் பாதுகாப்பு பெரும் ஆபத்தில் இருப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பிஜேபி வேட்பாளர்கள் மட்டும் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதாம். அசாம் தேர்தல் பிரச்சாரத்தில் மாட்டு இறைச்சி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்காக செய்திருப்பவை சாதாரணமானவை அல்ல. நிதி நெருக்கடியில் கூட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். அதனை தேர்தல் நேரத்தில் முடக்க வேண்டும் என்று எதிரிகள் ஒரு வியூகத்தை வகுத்திருந்தார்கள். அந்த வியூகத்தை தன்னுடைய மதியுகத்தால் உடைத்து நொறுக்கியவர் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என சென்னை சிறப்பு கூட்டத்தில் தமிழர் தலைவர் அவர்கள் ஆற்றிய உரை விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் செய்திகளில் அதிமுகவுக்கு எதிரான ஆதாரத்தை வெளியிட்ட தேமுதிக. எங்களை சிறுமைப்படுத்தும் EPS. தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை பிடுங்க ஒன்றிய பாஜக அரசு சட்டம் கொண்டு வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மூத்த வழக்கறிஞரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினருமான பி. வில்சன் தெரிவித்துள்ளார். தேஜ கூட்டணி என்பது ஊழல் மற்றும் கொள்கையில் செழித்து வளரும் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் விவகாரங்களில் ஆளுநர் தலையிடுவதால் புதுச்சேரிக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என கடுமையாக விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள். விஜய் வேட்புமனு தாக்கல் குழப்பமோ குழப்பம். தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூரில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் திருத்தம் மற்றும் கூடுதல் விவரம் சேர்க்க 3 பிரமாண பத்திரங்களையும், திருச்சி கிழக்கு வேட்புமனுவில் 6 கோடி பிரச்சார வாகனம் தொடர்பாக கூடுதல் விவரம் சேர்க்க ஒரு பிரமாண பத்திரத்தையும் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்துள்ளனர்.
மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது. என்டிஏ ஆட்சியில் பீகார் அனைத்து துறைகளிலும் பின்தங்கியுள்ளது. தேஜஸ்வி கடும் கண்டனம். தேர்தல் ஆணையம் நடுநிலை தவறாமல் செயல்பட வேண்டும். உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னா பேச்சு. தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்றத்தை கூட்ட ஒன்றிய அரசு எடுக்கும் நடவடிக்கை சதி நோக்கம் கொண்டது, எதிர்க்கப்பட வேண்டும். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் காலத்தில் தமிழ்நாடு, மேற்கு வங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளாமல் தடுக்கவே இந்த ஏற்பாடு என ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை போலவே ரூபாய் 8000 இல்லத்தரசி கூப்பன் 8 திக்கும் எதிரொலிக்க போகிறது என சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை அமைச்சர் கீதா ஜீவன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மக்களின் அத்தியாவசிய தேவைகளையும் எழும் அச்சத்தையும் மூலதனமாக கொண்டு சைபர் குற்றவாளிகள் தங்கள் கைவரிசையை காட்டத் தொடங்கியுள்ளனர். எரிவாயு உருளை தட்டுப்பாட்டை பயன்படுத்தி நூதன மோசடி, சைபர் குற்றவாளிகளிடமிருந்து தப்பிப்பது எப்படி என எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் மேற்கு வங்கத்தில் வங்க மொழி அழிந்துவிடும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை மற்றும் இடைத்தேர்தல்களை முன்னிட்டு வாக்காளர்கள் தங்கள் வேட்பாளர்களை பற்றியே முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் ECI நெட் எனும் புதிய ஒருங்கிணைந்த தளத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் மேற்கொள்ளும் தேர்தல் பரப்புரை பயணம் இன்று தனது சுற்றுப்பயணத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்குகிறார் தமிழர் தலைவர். நாளை 7/4/2026 விருதுநகர் மற்றும் மதுரை வடக்கு பகுதியில் நடைபெற உள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் மருத்துவ தகவல்கள், புத்தகங்கள் பற்றிய செய்திகள், பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.